கேட்டு வாங்க கேட்டு வாங்க. ஏன் போனோம்? கிழக்குப்படி போனோம். போய் உட்காருங்க. வணக்கங்க. வைக்குமா? கண்டே இங்க ஒடிக்க கொடுத்துருங்க. என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு. அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க. இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த செருப்பு சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டு எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேர்ந்த பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான். பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியா அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் வந்திருக்கேன். அடடா முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெரியவர் உள்ள படுத்திருக்காரு. அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன்னா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? இந்த வண்டி அட பொழப்ப கேட்டனே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுமா? எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வயிற்றுப்போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நான் கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சிருமாக்கும். எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவிழ்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனேன். அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தூட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்டதான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியும், வர்றேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா. வந்துட்டியா? எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வர்றவனும் போறவனையும் ஒரு மாதிரி பாக்குறான். ஆமா, ஏன் எவ்வளவு நேரம்? அப்போ சமாளிச்சு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு தடவை வந்தீங்க, சமாளிச்சிட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்தா ஊர்ல இருக்கிறவங்க காரணம் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன். எனக்கா சமாளிக்க தெரியாது. ஓஹோ, முன் அனுபவம். என்ன கிண்டலா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என்ன மாதிரி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். இந்தா இத வச்சுக்க.
காமாட்சி படி. என்னடா அம்மா கரையில கச்சேடா போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலான்னு சதி பண்றியா? குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தலைவிதி எனக்கு இல்ல. எங்கட தொழில் இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு? ஏய், கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன் ஆடுறதுக்கு கால் இருக்கா? கேட்டீங்களா மாமா உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை? அதுக்காக ஒரு வயசு வந்த பொண்ணை இப்படித்தான் கை நீட்டி அடிக்கிறதா? ஏதாவது பேசினா தூக்கி போட்டு விழுந்து போடுவேன். இவளை நம்பி தான் நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இவன் அவன் கூட ஆத்தங்கர ஆடி பாடி இருக்கான். பார்த்த ஆத்திரத்துல அடிச்சேன். ஏன் நான் அடிக்க கூடாதா? அடிக்க உரிமை இல்லையா? ஆமா, நீங்க இப்படி கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அட அந்த காமாட்சி கதையை மறந்துருங்க. என்னடா திடீர்னு குண்டதிக்கு போடுற? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. இல்லாட்டி இந்த குபேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயல போய் பிடிப்பாளா? யாரா அவன்? காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயலை வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பய. நம்ப முடியலையே. காமாட்சி நெருப்பாச்சேடா. நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் தண்ணித்துறையில வச்சு கையும் களவுமா புடிச்சு. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும். அது எப்படி முடியும்? போட்டிக்கு 4 நாள் தான் இருக்கு. ஊர்ல ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியாதுங்க. இந்த போட்டியை சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணலாமா? அந்த குட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ காதல நாம தோக்க விடுவாளா? இந்த ஆட்டத்துல விட்டு கொடுத்து நிச்சயமா நம்ம மூஞ்சில கரிய பூச போறான். அவன் வரக்கூடாது, ஆடக்கூடாது, அவ்வளவுதானடா. கவலையை விடு, நான் பாத்துக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஆடவே மாட்டான். இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம். இது உன் தலையில இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. எவன் நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் நான் தோப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும். இந்தப்பா ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. கேடா என் தவுல. இந்தாங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீயே தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விடுறா. என்ன பாக்குற? அடிபட்ட பாம்புடா, கடிக்க வந்திருக்க. அடிபட்ட பழைய பாம்பா? அடிச்சுட்டா போகுது, அதான் அடிக்க கம்பு ரெடியா வச்சிருக்கீங்களே. சுப்பையானே, நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க அடிங்க. என்ன பாம்பையா? அத நான் அடிச்சுக்கிறேன், நீங்க மோன தடிங்க. ஏய், எல்லாரும் மொத்தமா வாங்கடா. தலைவர் பாணிய டங்குவார் அத்துப்புறேன். ஏய், நீங்க என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சவன் காலை உடைங்க. என்னப்பா இது? இது தவுலு, அது சண்டை. பாருங்க.
எந்திரா போடுற இந்தாம்மா எப்படி அடி பட்டுச்சாயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையே ஏய் படுதா தலையா, நீ கடிக்க வந்த பாம்பா? அதான் கடவாப்பல்ல புடிங்கிட்டுமல்ல, மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரியில போய் கட்டு போட்டு போ. போடா, இந்தா கம்பு எடுத்துட்டு போ. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்சேன், கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு. கஷ்டப்படுறான். எப்படி நாங்க பொருத்தமா வாச்சுமா? பிரம்மாமா வாச்சிங்க. ஆமா, ஊடல யாரு பிசிறு விட்டது? இந்த கொசுரு. கொஞ்சம் பேசிட்டே இருக்கியா? ராசா நீ வாடா. நீ வாடி. கம்பு எனக்கு வேணாம். வாங்க கையை கால அனுப்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுற வாயி, அப்புறம் கையை காலாண்டா அலம்புற. போடா, பேரிக்கா மாட்டியா போடா.